ஒரு பெரிய செட்பேக் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கல. கடந்த ஒரு 3 நாட்களாக எப்படியாவது விஜய்ட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்தாங்க. ஆதவ அர்ஜுன்ட்ட பேசி பார்த்தாங்க. விஜய்ட்ட பேசி பார்த்தாங்க. விஜய் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு ரிஸ்க் ஆயிருமோன்னு அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா 25 பேரை சேர்த்து ஒரு ஒரு 3 மாசத்துல ஒரு டிஸ்குவாலிஃபை அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே இவங்களையும் வெளியே அனுப்புற மாதிரி ஆயிரும். கிட்டத்தட்ட 26 பேர் அன்னைக்கு போனாங்க. 25 பேரையும் உடனே நீக்கினார். இது மாவட்ட செயலாளர், அந்த நிர்வாகிகள், அமைப்பு செயலாளர் எல்லாத்தையும் நீக்கிட்டு டக்குன்னு உடனே எல்லாத்துக்கும் போட்டார். ரீப்ளேஸ் பண்ணிட்டார் புதுசா. இப்போ நீங்கள் வேலுமணி தானே, வேலுமணியை தூக்கிட்டு ஒரு ஆளை போட்டார். அதே மாதிரி சிவிஎஸ்ஸை போட்டார், விஜயபாஸ்கர் தூக்கிட்டு போட்டார். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையாக ஆகி போயிடுச்சு. இது எப்படி காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. முரண்டு பிடிச்சிங்கன்னா சிக்கல். இது நீங்கள் முரண்டு பிடித்தார்கள்னா வேலுமணி, சிபிஎஸ்சி இவங்க எல்லாம் முரண்டு பிடிச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் நஷ்டமாகும். ஸோ இதில் காம்ப்ரமைஸ் தான், வேறு வழி இல்லை. சண்டைக்காரங்களில் விழுவதும் சாட்சிக்காரங்களில் போய் விழுந்த கதை மாதிரி தான். போய் அவங்க போனால்தான் அவங்களுக்கு ஒரு ரெமெடி கிடைக்கும். எங்கள்கிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் மொத்தம் 1440 பேரில் எங்கள்கிட்ட 600 பேர் எங்கள்கிட்ட இருக்காங்க, இல்லை 800 பேர் இருக்காங்கன்னு அவங்க ஒரு கதையை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. சரி, ரைட்டு, அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம். ரெட்டனை நான் முடிக்கிறேன். ராயப்பேட்டை ஆஃபீஸை சீல் வச்சுட்டு ஏடிஎம்கே 1 ஏடிஎம்கே 2ன்னு அங்கீகாரம் கொடுத்துருச்சுன்னா தேர்தல் கமிஷனு, எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக நாங்கள் தயாராக இருக்கோம். யாரை நீங்கள் கையை கட்டிங்கனாலும் நாங்கள் பொதுச்செயலாளர் ஆக்கிறதுக்கு தயாராக இருக்கோம்னு அவங்க இறங்குவாங்க. அப்படி தான் இறங்க போகிறாங்க. பட்டு அவங்க அதை ரசிப்பாங்களான்னு தெரில. என்ன காரணம்னா, இது சம்மந்தமாக ஒரே நாளில் அவங்க முடிவெடுத்துட்டாங்க. இப்போ இவ்வளோ ஒரு சிக்கல் இருக்குன்னா அவங்க ஏற்கனவே பிஜேபிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. தமிழ் நியூஸ் நேர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார். சார் வணக்கம். 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 அமைச்சரவை விரிவாக்கம் 2 இலாக்கா மட்டும்தான் இப்போ எஞ்சி இருக்கு. ஒன்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம், மற்றொன்று ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சகம். இது ரெண்டத்தையும் நம்ம பார்க்கும்போது யாருக்காக இதை விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம இலகுவா புரிஞ்சிக்க முடியுது. ஒன்று விசிகா, மற்றொன்று ஐயுஎம்எல். வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் 25 பேர் ஓட்டு போட்டாங்க. சிவி சண்முகம் பிரஸ் மீட்ல நாங்கள் என்ன சன்னியாசியா, நாங்களும் பதவி கிடைக்குங்கிற அடிப்படையில் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஓப்பனாகவே சொன்னார். ஆனால் அமைச்சரவையில் இடம்பெறலை. ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தாங்க எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் சிவி சண்முகம் அவர்களுடைய எம்ஆர்சி நகர் இல்லத்தில். என்ன ஆலோசிக்கப்பட்டது, அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்க போகிறது? ஒரு பெரிய செட்பேக் அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கல. எப்படியோ கடந்த ஒரு 3 நாட்களாக எப்படியாவது விஜய்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்தாங்க. ஆதவ அர்ஜுன்ட்ட பேசி பார்த்தாங்க, விஜய்கிட்ட பேசி பார்த்தாங்க. அதிகாரிகள் லெவலில் கூட சில போலீஸ் அதிகாரிகள் கூட அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக உடனே பிரச்சனை ஆகாது, லீகலாக உடனே பண்ண முடியாதுன்னெலாம் சொல்லி பார்த்தாங்க. பட்டு விஜய் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு தேவையில்லாத ஒரு ரிஸ்க் ஆயிருமோன்னு அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா 25 பேரை சேர்த்து ஒரு ஒரு 3 மாசத்துல ஒரு டிஸ்குவாலிஃபை அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே இவங்களையும் வெளியே அனுப்புகிற மாதிரி ஆயிரும். ஏன்னா அவங்க ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாங்க, அதிமுக நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள்லாம் எங்களுடைய ஆதரவை வாபஸ் பெறுவதை பற்றி மறுபரிசீலனை செய்வோம்னு சொல்லிட்டாங்க. யார்? கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக, ஐயுஎம்எல், இந்த டீம். அது ஒரு ரிஸ்க் ஆகிடுச்சுன்னு விஜய் பார்த்தாரு. இல்லைங்க, நீங்கள் உங்கள் லீகல் விஷயங்களை முடிச்சுட்டு வாங்க. ஒன்று இல்லைன்னா நீங்கள் 25 பேர் ரிசைன் பண்ணிட்டு வாங்க. இடைத்தேர்தலில் நான் உங்களுக்கு அதே சீட்டு தர்றேன், உங்களை எப்படி ஜெயிக்க வச்சிட்றேன், வாங்கன்னு சொல்லி பார்த்தாரு. பட் இதில் யாரும் உடன்படலை. 25 பேரும் நீங்கள் திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். ரிஸ்க் ஆகிடும்ல. ஸோ அதை யாரும் ஒத்துக்கலை. ஸோ அதனால் எல்லாமே இப்படி ஒதுக்கிட்டாங்க. பட் இன்றைக்கி டிஸ்கஷன், ஏன்னா அவங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தெரியும் வாய்ப்பு இல்லை, நம்மளுக்கு அமைச்சரவையில் பங்கு இல்லை அப்படிங்கிறத சிவி சண்முகம் அண்ட் இந்த டீம் எல்லாம் பயங்கர அப்செட்டு தான் வச்சுக்கங்களேன். திருப்பி போய் எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் நிற்க முடியுமா அப்படின்னா ஒரு பெரிய கேள்விக்குறி. வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியுடைய கடந்த வரலாறுகள்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் என்னைக்கு போயிட்டீங்கன்னா அவ்வளோதான். அது சாக்கா வச்சுக்கிட்டு
நீங்க வந்து கட்சிக்கு விரோதமானவங்க அவங்க பார்த்தீங்களா? என்ன பேசுனாங்க பார்த்தீங்களா? போங்க வாங்கன்னு ரொம்ப தப்பு தப்பா பேசி அவங்கள காலி பண்ணிட்டாரு. இதுதான் கடந்த வரலாறு. யாரையுமே அவர் சேர்த்துக்கலையே. நீங்க ஓபிஎஸ் மாரி என்னைய பொது மன்னிப்பே கேட்கலாங்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அவர் வந்துட்டாரு. ஜேசிடி பிரபாகரனா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அவரு கொஞ்சம் ரொம்ப லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ண ஆரம்பிச்சுருவார். எடப்பாடி பழனிசாமியோடைய அந்த ஒரு இது என்னன்னா, ஒரு தலைமை ரைட்டு, சரி ஒரு விஷயம் ரைட் வாங்க, நல்லதோ கெட்டதோ, நாங்க வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் நானு. உங்க மேல அந்த கம்ப்ளைண்ட்ட வாபஸ் வாங்கிக்கிறேன். நீ சரி பண்ணிக்கலாம் வாங்க. அப்படிங்கிற ஒரு இல்ல. நீங்க கிட்டத்தட்ட 26 பேர் அன்னைக்கு போனாங்க. 25 பேரையும் உடனே நீக்குனாரு. இது மாவட்ட செயலாளரு, அந்த நிர்வாகிகள், அமைப்புச் செயலாளர் எல்லாத்தையும் நீக்கிட்டு, டக்குன்னு உடனே எல்லாத்துக்கும் போட்டார். ரீப்ளேஸ் பண்ணிட்டார். புதுசு புதுசா. இப்ப நீங்க வேலுமணி தானே வேலுமணிய தூக்கிட்டு ஒரு ஆள போட்டாரு. அதே மாரி சிவிஎஸ்ஸ போட்டாரு. விஜயபாஸ்கர் தூக்கிட்டு போட்டார். ஸோ இந்த ஒரு சூழ்நிலையா ஆயிப்போயிடுச்சு. இது எப்படி காம்ப்ரமைஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. எடப்பாடி லெவல்ல பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இப்ப என்ன பண்றாங்க, அடுத்த கட்டமா இவங்க வந்து சரண்டர் ஆகுறாங்க. யார்ட்ட? பிஜேபிட்ட சரண்டர் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போ பிரகாசமா தெரியுது. அதனால வேலுமணி, சிபிஎஸ் அண்ட் விஜயபாஸ்கர் டீம் 25 பேரும் போவாங்களான்னு தெரியல. ஒரு 5, 6 பேர் சேர்ந்து அமித்ஷாவ பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓ! ஓகே. ஆமா, ஆமா. அதற்கான ரெடி ஆயிட்டு இருக்காங்க அவங்க. வேற அதாவது வழி இல்ல. வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்கள் அமித்ஷாவ சந்திக்க போறாங்க. ஆமா, ஓகே. டெல்லிக்கு போறாங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு இமிடியேட் பிளான்ங்கிறது அதுதான். காரணம் என்னன்னா, இனிமேக்கும் இது ரிஸ்க். ம். என்ன புரியுதுங்களா? நீங்க அமித்ஷா இவர போய் எடப்பாடி எல்லாம் இங்க வேற யாருமே காம்ப்ரமைஸுக்கு வேலை இல்ல. யாருன்னு பேசவும் முடியாது அவர்ட்ட. சரியா இருக்காது. ஸோ அதனால தான் என்ன பண்றாங்க, அவங்க எல்லாமே டெல்லி போய் அமித்ஷாட்ட பேச போறாங்க. இதுல நீங்க பிஜேபியே இவங்க வந்து அலட்சியப்படுத்திட்டாங்க. ஏன்னா சிபிஎஸ் தான் பேட்டி கொடுத்தாரு. என்ன பண்ணிட்டாரு, நாங்க எலெக்ஷன் முடிஞ்ச உடனே நாங்க வெளியே ஆமா. வந்துட்டோம்ட்டார். அது நீங்க தாவேக்காவோட வந்து அமைச்சரவையில பங்கு பெறுறதுக்கு. பங்கு பெறதுக்காக என்ன பண்ணாரு டக்குன்னு, பாஜக கூட்டணியிலேருந்து நாங்க வெளியே வந்துட்டோம்னு ஒரு ஆமா. வார்த்தைய விட்டார். ம். ஸோ இப்போ போய் அவங்க எப்படி காம்ப்ரமைஸ் ஆக போறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுல இன்னொரு சிக்கலும் வரும்ல சார். இப்போ ஒருவேளை இப்போ டெல்லியில போய் அமித்ஷாவ சந்திக்கிறாங்க அப்படின்னா, விஜயனுடைய வாசல்களும் அடைக்கப்பட்டு விடும்ல. இப்போ அதுல இல்ல இப்ப இன்னைக்கு வாசல் எப்ப இல்லாட்டாலும் ம். இல்லங்க, நல்லா புரிஞ்சுங்க. இந்த லீகல் இஷ்யூஸ முடிச்சுட்டு வாங்கன்னா எப்ப முடியும்? ஆ. இந்த விஜய் ஆட்சி வந்து முடியறதுக்கு கூட ஆயிரலாம். போகாத ஊருக்கு வழிகாட்டுற மாரி விஜய் கழட்டி விட்டாரு. ம். ஆமா, இது 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். ஏங்க இன்னைக்குங்க நேத்து ஒரு கேஸு அப்பாவுடைய பழைய கேஸ். ஆ. 2016 கேஸ்ன்னு நெனைக்கிறேன். அந்த கேஸு சுப்ரீம் கோர்ட்டு நேத்து தான் ஜட்ஜ்மெண்ட் குடுக்குது. என்ன குடுக்குது? ஒரு 2 ட்ரிப்பு கவர்மெண்ட் வந்துட்டு போயிடுச்சு. ரொம்ப லேட்டு. ஸோ நாங்க வந்து டிஸ்மிஸ் பண்றோங்கிறாங்க அந்த கேஸ. இந்த மாரி கேஸ் இன்னும் இது முடியும். இந்த 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 டைம் முடியிறப்பயே கிட்டத்தட்ட 30ல 31 ஜனவரியில இந்த கேஸ் ஏதாவது வரும். அதுவரைக்கும் உங்களோட லைஃப்ப நெனச்சு பாருங்க. விஜய்ட்டயும் போ முடியாது. நீ எடப்பாடி அப்ப பழனிசாமிட்டயும் அந்த போ முடியாது. டிடிவி தினகரனை நம்பி சென்ற அந்த 18 எம்எல்ஏக்களுடைய அதே நிலை மாரி கதை தான். அந்த மாரி அப்படியே கதை தான். அதே ஒரு சூழ்நிலை தான். மீண்டும் அதே சூழ்நிலை தான். இந்த விஷயத்துல தான் சொன்னேன். நீங்க இதுல முரண்டு பிடிச்சீங்கன்னா சிக்கல். இது வந்து நீங்க முரண்டு பிடித்தார்கள்னா, வேலுமணி, சிபிஎஸ் இவங்க எல்லாம் முரண்டு பிடிச்சாங்கன்னா, அவங்களுக்கு தான் நஷ்டமாகும். ஸோ இதுல காம்ப்ரமைஸ் தான் வேற வழி இல்ல. சண்டைக்காரன் கால்ல விழுவதும், சாட்சிக்காரன் கால்ல போய் விழுந்த கதை மாரி தான். போய் அவங்க போனால் தான் அவங்களுக்கு இப்போ வந்து ஒரு ரெமெடி கிடைக்கும். ஏன்னா, இவ ஒரே ஒரு பிக் பாஸ் அவர் தான். அவர்ட்ட நீங்க அவர் கூப்பிட்டு எடப்பாடி பழனிசாமிய கூப்பிட்டு, "இல்ல ஒண்ணும் இது பண்ணிக்க வேணாம். என்னதான் இருந்தாலும் உங்களோட இருந்தவங்க பார்த்துக்கங்கன்னு" சொன்னா, கொஞ்சம் அமைதியா ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இந்த இஷ்யூஸ்லயே நீ எடப்பாடி பழனிசாமி வந்து பிஜேபிட்ட டச்சே பண்ணல. பிஜேபிட்ட கன்சல்லே பண்ணல. காரணம் என்னன்னா, அவங்க வேற ஏதாவது காம்ப்ரமைஸ் நீ கவர்னர நேரடியா பார்க்கறதுக்கே அவர் தவிர்த்தார். எடப்பாடி பழனிசாமி. மெயில்ல அனுப்புனார் கம்ப்ளைண்ட்ட. ஏன்? ஒருவேளை கவர்னர் நம்மள சமாதானப்படுத்திடுவாரோன்னு பயந்துகிட்டாரு. ஏன்னா இவங்க லீகலா மாட்டிக்கிட்டாங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. பக்காவா ரெக்கார்டா மாட்டிக்கிட்டாங்க. புரியுதுங்களா? இதுல வந்து வேற என்ன காரணம்னா, இது ஒரு பெரிய முன்னுதாரணமா ஆக்கிரும் இத. இப்ப நீங்க நேஷனல் லெவல்ல, அசெம்பிளில இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு இப்ப தான் போவாங்க இந்த கேஸ். இத போய் சுப்ரீம் கோர்ட் பார்த்துட்டு, இல்ல இது ஒண்ணும் டிஸ்குவாலிஃபைக்கு வேலையே இல்ல. இது இது குதிரை பேரமே எதுவுமே நடக்கலங்கிற மாரி சொல்லி, இத வந்து தள்ளுபடி செய்தால், இது இன்னும் முன்னுதாரணம் ஆயிரும். எல்லா ஊர்லயும் நடக்கும்ல. ஸோ சுப்ரீம் கோர்ட் இத சீரியஸா எடுத்துக்கும். லெஜிஸ்லேட்டிவ்
மெம்பர் இப்படி நடந்துக்கிட்டாருன்னா சரியா இருக்காது. ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலான ஒரு விஷயமா தான் பார்க்கும் சுப்ரீம் கோர்ட். அதனால தான் அவங்க எல்லாம் பயப்படுறாங்க. இப்போ என்ன நினைக்கிறாங்க, இப்போ கோர்ட்டுக்கு போயினா ஒரு 2 வருஷமோ 3 வருஷமோ ஆகும் கேஸு. இவங்களுடைய நிலைமை அப்படியே உட்காந்தே இருக்கணும். என்ன பண்ணும் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிடும், அது வரைக்கும் அவங்களுக்கு சஸ்பெண்டு எம்எல்ஏஸுங்கிற ஒரு கணக்கில் வச்சுட்டாங்கன்னா அசம்பிளிக்கும் போக முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி சரியான இடியாப்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதனால இந்த டீம் வந்து இப்போ டெல்லிக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கான வேலைகள் பேசி முடிச்சிருக்கிறாங்க. போய் அமித்ஷாட்ட பேச போகிறாங்க. என்ன சொல்ல போகிறாங்க, எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனைங்க, எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு அதிமுக நாங்கள் தயாராக இருக்கோம். யாரை நீங்கள் கையை காட்டிங்கனாலும் நாங்கள் பொதுச்செயலாளர் ஆக்கிறதுக்கு தயாராக இருக்கோம்னு அவங்க இறங்குவாங்க. அப்படி தான் இறங்க போகிறாங்க. பட்டு அவங்க அதை ரசிப்பாங்களான்னு தெரில. என்ன காரணம்னா இது சம்மந்தமாக ஒரே நாளில் அவங்க முடிவு எடுத்துட்டாங்க. ஏன் 11:30 மணிக்கு போய் விஜயை பார்த்துடுறாங்க நைட்டு. நீலாங்கிற பங்களாவில் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அடுத்த நாள் காலையில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. டக்கு டக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இவ்வளோ ஒரு சிக்கல் இருக்குன்னா அவங்க ஏற்கனவே பிஜேபிட்ட ஒரு கன்சல்ட் பண்ணியிருப்பாங்க. பட் இவ்வளோ பெரிய சிக்கல் வரும்னு அவங்களை எதிர்பார்க்கல. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஏடிஎம்கே டிஎம்கே சேர்ந்து செய்கிற மாதிரி ஒரு அசைன்மெண்ட் வந்தது. அப்புறம் இல்லை. அதுக்கப்புறம் இவர் திருமாவை சிஎம் ஆக்கி அடுத்தது எடப்பாடி டெப்டி சிஎம் ஆக்க அடுத்த அசைன்மெண்ட் ரெண்டுமே இல்லைன்னு அவங்க ஏற்கனவே அவங்க என்ன 2 நாளாக என்ன பண்ணல, எல்லாமே மந்திரியின் மனநிலையில் வந்துட்டாங்க. ஸோ இந்த 3வது ஆப்ஷன் டிவிகே. உடனே டிவிகேக்கு போவோம், 5 பேர் மந்திரி ஆகிறோம், 10 பேர் வாரிய தலைவர் ஆகிறோம், சூப்பர் அப்படின்ட்டு டக்குன்னு முடிவு எடுத்துட்டாங்க. அடுத்த ஒரு மணி நேரத்துலேயே. இதோட விளைவு இன்னைக்கு என்ன போச்சு, அடுத்தடுத்து எடுக்கப்பட்ட முடிவுகள் 2 நாட்கள் நடந்து போச்சு. அவங்களோட இது விறுவிறுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ பெரிய சட்ட சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய ஒரு உற்சாக மனிதர் இன்னைக்கு தமிழ்நாட்டில் யாருன்னா எடப்பாடியா தான் இருக்கும் இன்னைக்கு. அதாவது என்னைய பொதுச் செயலாளர்ல இருந்து கவுக்க பார்த்தாங்க ஒரு படுதோல்வி அடைஞ்சோங்கிற பேர்ல. ஆனாலும் என்னை சதி செஞ்சவங்க அவங்க தான் வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற. நீங்க விஜயும் டீசெண்டா சொல்லிட்டாரு, இந்த லீகல் பேட்டில் முடிச்சுட்டு வந்துருங்கன்னு சொல்றாரு. எப்போ 3 மாசமா 6 மாசமா 1 வருஷம் ஆகலாம், எப்போனாலும் முடியலாம். அதுதானே சிக்கல் அவங்களுக்கு. ஸோ அதனால அதில் ஒரு அவங்களுக்கு அப்படியே ஒன்றும் சொல்ல முடியல. இல்லைன்னா இல்லை அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா 25 பேர் ரிசைன்மெண்ட் வாங்க. அவங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துட்டாரு விஜய். ஓகே, ஒண்ணு சட்ட சிக்கல்கள் இருக்கக்கூடாது உங்களுடைய தரப்புல இருந்து, அல்லது நீங்க வந்து என் கட்சியில இணைஞ்சிருங்க, அவ்வளவுதான். 2 விஷயம். நம்ம பை எலெக்ஷனை சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஸோ இது வந்து அவங்களுக்கு ஏன்னா எல்லாமே கிட்டத்தட்ட 65-70க்கு வந்துட்டாங்க. அவங்களும் ஒரு டீம் வந்துருச்சு இல்லை, அதுவும் வயசாகிடுச்சு. நத்தம் சொன்னால் அதெல்லாம் என்ன ஆயிடுச்சு அவருக்கெல்லாம் கடைசி எலெக்ஷன் அப்படி தான் பார்க்கணும். அதை அவராக இருக்கட்டும், நீங்கள் அதில் மற்றவங்களான்னு பார்த்தீங்கன்னா சிவி சண்முகம் அவர் ஒழுங்காக எம்பியாக இருந்திருப்பார். அவர் இங்கே டக்குன்னு மந்திரினோட எல்லாத்தையும் ரிசைன்மெண்ட்டு டக்குன்னு டெல்லியில் போய் ரிசைன்மெண்ட் வந்து உட்காந்துட்டார். அவருக்கு ஒரு சிக்கலாகி போச்சு. ஸோ அதனால் இவங்க எல்லாம் இப்போ டெல்லி போய் அமித்ஷா என்ன சொல்ல போகிறாரு, அமித்ஷா அவங்களுக்கு ஃபேவராக ஒருவேளை அப்போ அமித்ஷா அப்பாயின்மெண்ட்டு தருவாரான்னு தெரில. நீங்களாம் ஒரு முடிவு எடுத்து போனீங்களே, ஏன் என்னை வந்து பார்க்க வரீங்கன்னு கேட்பார்ல அவர். ஏன் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் அவ்வளோ பேசுனீங்க, வேலுமணி என்ன சொன்னார், நீங்கள் எதுக்கு அதிமுக எங்களை கேட்காம நீங்கள் எப்படி முடிவு எடுத்தீங்க, அடுத்தடுத்த விஷயங்களும் சொன்னீங்க. இப்போ நீங்களாம் போய் முடிவு எடுத்துட்டீங்களே ஒரு 4 பேர், அதுவும் பிஜேபி கூட்டணியில் இல்லைன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டீங்க. இனிமேல் எப்படி நீங்கள் அமித்ஷா முகத்தில் போய் முழிப்பீங்க? இல்லை, அப்படி ஒருவேளை சந்திக்க நேரிட்டால் சந்திச்சாங்க அப்படின்னா அமித்ஷா இப்படி அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்தில் பெரிதாக தலையிடுவார். உதாரணத்துக்கு டெல்லிக்கு போயிருந்தாரு திரு இபிஎஸ் தேர்தலுக்கு முன்னாடி. அப்போ அந்த சந்திஷ்ட வந்து வெளியே தான் வந்து பிரஸ் மீட் கொடுத்தாரு. திருமதி சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் இங்கே இடமே கிடையாது, வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னார். இதே ஓபிஎஸ் அதுக்கு முன்னதாக சற்று முன்னதாக தான் அவரும் போயிட்டு வந்தார். அமித்ஷா அவர்களே என்னை சேர்த்துக்க சொல்லுங்க, ஒரு அடிப்படை உறுப்பினராக சேர்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு அவர் ஒரு பிரே வச்சதா ஓப்பனாவே அவர் சொன்னாரு. அதுவும் மறுக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கல, தேர்தல் கமிஷன் அவங்கள்ட்ட இருக்கு, என்ன ரெட்டலை அவங்கள்ட்ட இருக்கு. நாளைக்கு எம்எல்ஏஸ்ன்னு கணக்கில் பார்க்கும்போது அங்கே 22 பேர் தான் இருக்காங்க, இங்கே 25 பேராங்க. அதனால் அந்த 25 பேர் அதிகமாக இருக்கிறதுனால அதிமுக இந்த பக்கம் போகுது. அதனால் அவங்க உடனே பொதுக்குழு கூட்டுறதுக்கு தேர்தல் கமிஷன் ஒரு உத்தரவு போடும். ஏதாவது நடக்க வைக்கும். இதில் நடந்துச்சுன்னா ஏதாவது நடந்துடும். தேர்தல் கமிஷன் வந்து இல்லை பொதுச்செயலாளர் மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி ஒரு 25 எம்எல்ஏக்கள்
எங்களுக்கு வந்து ஒரு மனு குடுத்துருக்குறாங்க. அதனால இப்போ பொதுக்குழுவ வந்து நீங்க ஜூன் 13ஆம் தேதிக்குள்ள பொதுக்குழுவ நடத்தி, யார் பொதுச் செயலாளர்ன்னு ப்ரூவ் பண்றவங்களுக்கு தான் பொதுச் செயலாளர் பதவின்னு தேர்தல் கமிஷன் சொல்லிடுச்சுன்னு வச்சுக்கங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன வேணாலும் நடக்கும்ன்றேன் நானு. இதுதான் நடக்க போகுதுன்னு நான் சொல்லல. என்ன வேணாலும் நடக்கும். நீ பிஜேபி முடிவு பண்ணி எடப்பாடி பழனிசாமிட்ட ரைட்டுங்க நல்லதா கெட்டதா 25 பேர் போயிட்டாங்க. சரி, சரி பண்ணிக்கங்கன்னு சொன்னேன். இல்ல, இல்ல இது உள்கட்சி பிரச்சனைன்னு சொன்னால், பிஜேபி ஏற்கனவே கோவம் இந்த விஷயத்துல ஏன் ஒரே கோவத்திலேயே பார்த்துட்டு இருந்தது பிஜேபி இந்த இஷ்யூலன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஆரம்பத்திலேருந்து நம்மளுக்கு முரண்டு பிடிச்சுட்டே இருக்காரு. எதையும் சரியா இல்ல நம்மள்ட்ட. ஆரம்பத்திலேருந்து சில விஷயங்கள சொன்னோம். ஒத்து வர மாட்டாருங்கிறது கோபம் பிஜேபிக்கு இருக்கு. ஸோ இந்த நிலையில அவங்க போகும்போது ரைட்டு இல்ல ஏடிஎம்கே 1, ஏடிஎம்கே 2ன்னு ஆக்கி ரெட்டலைய முடக்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? சொல்றேன் நான். அங்கீகாரம் அவங்களுக்கும் குடுத்துட்டாங்கங்க. எங்கள்ட்டயும் பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து மொத்தம் 1440 பேர்ல எங்கள்ட்ட 600 பேர் எங்கள்ட்ட இருக்காங்க. இல்ல 800 பேர் இருக்காங்கன்னு அவங்க ஒரு கதைய சொல்றாங்கன்னு வச்சுக்கங்க. சரி ரைட்டு. அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம். ரெட்டலைய நான் முடக்கிடுறேன். ராயப்பேட்டை ஆஃபீஸ சீல் வச்சுட்டு ஏடிஎம்கே 1, ஏடிஎம்கே 2ன்னு அங்கீகாரம் குடுத்துருச்சுன்னா தேர்தல் கமிஷனு, நெறைய விஷயங்கள் இருக்கு ஹக்கீம் இதுல. சொல்றேன் நானு. இதான் அப்போ செய்யணுமா? நீங்க சொல்ற எப்படி உள்வாங்கிக்கலாமா? திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் அமித்ஷாவை சந்தித்து சில கோரிக்கைகளை முன்வைக்கலாம். எப்படி கடந்த காலத்துல வந்து இரட்டை இலை முடக்கப்பட்டதா 2 முறை வரலாற்றுல வந்து முடக்கப்பட்டிருக்கு. ஒன்று புரட்சித் தலைவர் ஜானகி எம்ஜிஆரினுடைய மறைவுக்கு பிறகு இரட்டை புறா மற்றும் சேவல் சின்னம். அடுத்தபடியா 2017ஆம் ஆண்டு ரத்து செய்யப்பட்ட ஆர்கே நகர் தேர்தலின் போது தொப்பி சின்னமும் இரட்டை விளக்கும் வந்து இருந்ததை பார்த்தோம். தெளிவா சொல்லிருங்க. எம்ஜிஆர் இறப்புக்கு பிறகு, ஜெயலலிதா இறப்புக்கு பிறகு. அப்படித்தானே? எஸ். அவ்வளவுதான். அவங்க ஒரே இப்ப தலைவர் பொதுச் செயலரா இருந்தவங்க 2 பேர் இறந்ததுடைய அந்த தேர்தல் அப்படியே குழப்பம். ஜார்ஜ் அப்படிங்கிறதுனால 2 இந்த எடப்பாடி அண்டு ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு டீம் உருவானுச்சு. இதுதான் மேட்ரு நினைக்கிறேன். ஸோ அதனால ஈஸியா பண்ணலாம். என்ன வேணா நடக்கும். நீ அதனால இந்த இந்த விஷயத்தை பொறுத்தவரை ஒரு மத்தியஸ்தம்ங்கிறது பிஜேபியா தான் இருக்கும். அதுல 2 பேரும் தான் கேட்டுக்குவாங்க. அதுலலாம் மாற்றம் இல்லை. என்ன காரணம்னா அவங்களுடைய பிடிகள் எல்லாமே அமித்ஷா கிட்ட இருக்கு. அது இவரா இருக்கட்டும், யாரு இபிஎஸ்ஸா இருக்கட்டும், வேலுமணியா இருக்கட்டும், குட்கா விஜயபாஸ்கரா இருக்கட்டும், இவ்வளோ விஷயங்களும் அவங்களுக்கு சிக்கல். அதனால அவங்க தெளிவாகவே என்ன பண்ணிடுவாங்க, நேராக போய் டெல்லியில் முகாமிட்டு எப்படியாவது 2-3 நாள் விட்டாவது அவர் போய் அமித்ஷாவை பார்த்து அவங்கள்ட்ட அவங்க பண்ண போகிறாங்க. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன காரணம்னா ஒரு இவர் இருக்கார், வைஸ் பிரசிடென்ட் இருக்கார், அவர்கிட்ட முதல் அவங்களுடைய ப்ரேயர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட அவசரப்பட்டோம் அப்படின்னு சொல்லி இறங்கலாம். பட்டு எடப்பாடி பழனிசாமி அதற்கு முன் கோர்ட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு ஒரு ஏதாவது டிமாண்ட் பண்ணணும். ஏன்னா கோர்ட்டுக்கு போயிட்டாருன்னா அடுத்தது கோர்ட்லேருந்து தான் வரும். இது வரைக்கும் கோர்ட்டுக்கு போகல. பால் வந்து இப்போ சபாநாயகிட்ட இருக்கு, புரியுதுங்களா? சபாநாயகிட்ட இருக்கும் போதே இந்த விஷயத்தை நீங்கள் வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா வேற மாதிரி சரியா இருக்கும். இல்லைன்னா அடுத்த கட்டது சிக்கலாக இருக்கும். அதுதான் உண்மை. சார் இப்போ அதிமுக 1, அதிமுக 2 அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ இரட்டை இலை வந்து முடக்கப்பட்டுரும். தலைமை கழகமும் அப்போ வந்து இயங்காத அளவுக்கு வந்து பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா 100%. அப்போ அடுத்தபடியா அப்போ ஃபர்தர் அப்போ எப்படி சார் இருக்கும் மூவ்? இருதரப்பும் அப்போ எப்படி வந்து சட்ட ரீதியான சிக்கல்களை வந்து சந்திக்க நேரிடுமா? என்னை பொறுத்தவரை இதுக்கு ஒரு தீர்வு பொதுக்குழு தான், வேற வழியே கிடையாது. ஏன்னா இவர் எல்லாத்தையும் நீக்கிட்டு புது ஆட்களை போட்டாரு. இப்போ நீங்கள் சிவி சண்முகமாக இருக்கட்டும், வேலுமணியாக இருக்கட்டும், விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இவங்களெல்லாம் இப்போ மாவட்ட செயலாளர் இல்லாமல் போய் எடப்பாடியோட காம்ப்ரமைஸ் ஆக முடியுமா? இருக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை, புரியுதுங்களா? ஸோ அதனால் அவங்க பொசிஷன் அவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க ஏடிஎம்கேக்கு திரும்பி போவாங்க. பட் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்குவாருன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்து அமித்ஷாவே சொன்னாலும் கூட அப்படியே இழுத்துப்பார், அவர் இழுத்துக்கிட்டு இருப்பார். ஆனால் வெளியில் அன்னைக்கு என்ன சொன்னார், அறிக்கை கொடுத்துருந்தார், பேசிக்கலாம், பேசி தீர்த்துக்கலாம்னு கூப்பிட்டார், ஞாபகம் இருக்குங்களா? அதுக்கு தான் சிபிஎஸ் என்ன சொன்னார், பேசி தீர்க்கலாம், எங்கே பேசி தீர்க்கலாம், பொதுக்குழுவில் பேசி தீர்த்துக்கலாம்னு தான் அவர் சொன்னார். இதுதான் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு ஒரு தீர்வு பொதுக்குழு தான். இப்போ அவங்களுடைய டிமாண்ட் என்ன,
இவ்வளோ தோல்விக்கு அப்புறமும் கூட திருந்தல அவரு எடப்பாடி பழனிசாமி. ஸோ இவரை வந்து பொதுச்செயலாளரா நாங்க வச்சுக்க முடியாதுங்கிறது அவங்களுடைய விஷயம். புரியுதுங்களா? அதுக்கு அவங்க சுத்தி வளைச்சு திமுகவோட கூட்டணி பார்க்க பண்ணாங்க, போனாங்க, வந்தாங்கன்னு சொல்லி அது இன்டர்னலா நடந்த பல விஷயங்கள். அதுக்கு எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க அவங்க. இப்படி பேசிட்டு இருக்கிறவங்க அன்னைக்கு ஓபிஎஸ் சேர்க்கக்கூடாதுங்கிறதுப்பயும் அவங்க இருந்தாங்க. செங்கோட்டையனை அன்னைக்கு நீக்கும்போது இவங்க இருந்தாங்க. ம். ஏன் யாரும் வாயை திறக்கல? நீ அதெல்லாம் வெளிய இப்போ இப்போ உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம். அது யார் ஏத்துக்குவா? கட்சிக்காரங்க ஏத்துக்குவாங்களா? ஏத்துக்க மாட்டாங்க. அதனால இந்த தேமுதிக ராஜ்யசபா குடுக்கும்போது இப்போ வந்து ஆ சொல்லிட்டு இருக்காரு ஆமா சி. இப்ப சண்முகம். சொல்றாரு. அன்னைக்கு வருத்தப்படுறாரு. இப்ப வருத்தப்படுறாரு. தேமுதிக வருத்தப்படுறாரு. போயிடுச்சு ஓபிஎஸ்காக அப்படின்ட்டு. வருத்தப்படுறாரு. செங்கோட்டையனுக்காக வருத்தப்படுறாரு இப்ப. அதுவும் இன்னொன்னு நம்ம இவரு ஜேசிடி பிரபாகரனுக்கெல்லாம் வருத்தப்பட்டாரு அன்னைக்கு. ஆ ஏன் ஆ, யாரோ ரோட்ல ஆ, போறவங்கலாம் வந்து ஆ. கூப்பிடுறாங்கன்னு சொல்லி என்னைய அவர் வந்து பேச சொன்னாரு. சொல்றீங்களா அப்பல்லாம் அப்படின்ட்டாரு. நீங்களும் இப்போ சேர்ந்தது அவரு இப்ப வந்து ஆ ஆளுங்கட்சியில சபாநாயகரா உயர்ந்துட்டாரு. நாமெல்லாம் இப்ப எதிர்க்கட்சி வரிசையில உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. பாருங்க உங்க நிலைமைய பார்த்தீங்கன்னாலே கிண்டல் பண்ணாரு. உங்களுக்கு சேர்த்தா அது. இப்ப ம். நீங்களும் தான் அவரெல்லாம் ஜேசிடி பிரபாகரன சேர்க்க மாட்டேன்னு நீங்களும் தான் அன்னைக்கு அலட்சியப்படுத்திருப்பீங்க. ஸோ அதனால நீங்க அதே மாரி தான் அன்னைக்கு திமுகவும், அதிமுகவும் ஆட்சி அமைக்க ட்ரை பண்ணாங்களா? இல்லையாங்கிறது வெகு சிலருக்கு மட்டும் தான் தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கும். ம். அதெல்லாம் இன்டர்னல் நடக்கிற சில விஷயங்கள். அத போய் நீங்க அ வெட்ட வெளிச்சம் படுத்துறதுங்கிறதெல்லாம் சிபிஎஸ் அன்னைக்கு பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா இத பாருங்க 10 நாள்ல மாறுது பாருங்க அப்படியே. சூழ்நிலையே மாறுது. நீங்க எடப்பாடி பழனிசாமி இப்ப பார்த்து நீங்க பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்க. எப்படி உங்க மூஞ்சில ஒருத்தர் மூஞ்சில முழிப்பீங்க? சொல்லுங்க பார்ப்போம். வார்த்தைய அள்ளி கொட்டிட்டீங்க. அந்த விஷயத்துல எடப்பாடி பழனிசாமி பரவாயில்லங்கிறானாம். பேசவே இல்ல. கண்டுக்கவே இல்ல அவரு. அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கட்டுப்பாடா சட்டமன்றத்துக்கு போனாரு, வந்தாரு. சட்டமன்றத்திலேயே பேசினாரு. யார் பேரையும் குறிப்பிடல. அப்படியே மறைமுகமா பேசிட்டு வந்துட்டார். பட் இங்க இவங்க வார்த்தைய அள்ளி கொட்டிட்டாங்க எல்லாம். அதனால இந்த விஷயத்தை பொறுத்தவரை இப்ப வந்து ம். பிஜேபிக்கு இந்த தரப்பு போகுது. எங்கள இது நான் சமாதானப்படுத்த ஒரே கேள்வி சார். இப்போ ஆ தலைவர்கள் அங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் இப்போ உதாரணத்துக்கு வேலுமணி, திரு விஜயபாஸ்கர், திரு சண்முகம் இவங்கலாம் வந்து அவங்க தான் பிரஸ் மீட்ஸ்லாம் குடுத்துட்டு இருந்தாங்க. ஆமா. அவங்க கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் உதாரணத்துக்கு கேசி வீரமணி சைலன்ட்டா போய் இபிஎஸ்க்கு ஆதரவு குடுத்துட்டாரு. ஆதரவு குடுத்துட்டாரு. ஆமா. அதுபோல அ இன்னும் இப்ப இப்ப பதவி தக்க வைக்கணும் அப்டின்னா, இப்ப உதாரணத்திற்கு இப்போ எம்.ஆர். விஜயபாஸ்கர நீங்க கடந்த முறை குறிப்பிட்டிருந்தீங்க. ஆமாமாமா. அவரெல்லாம் வந்து போனா அமைச்சரா போகணும். இல்லாட்டி கரூர் நான் இடைத்தேர்தல சந்திக்கிறேன் அப்டிங்கிற அளவுக்கு ஆமா. வந்து அவரு விசிலுக்கு கூட போயிருக்காரு. நடந்துரும். நடக்கும். இந்த ம். 25 பேர்ல இன்னைக்கு மனநிலையில ஒரு 15 பேர் சரியா இல்ல. மனநிலை இல்ல. ஒண்ணு எடப்பாடி மன்னிச்சுட்டாருன்னா போயிருவாங்க. அந்த மனநிலைக்கு வந்துட்டாங்க. ம். ஏன்னா நீங்க அரசியல் வேற வழி இல்ல. போயிரலாம்னு நெனப்பாங்க. யாரும் இடைத்தேர்தலுக்கு உடனே ஆசைப்படல. ஆனா சில டீம் இருக்கு. நம்ம செலவு பண்ணிட்டோங்க, நெறைய செலவு பண்ணிட்டோம். நம்ம வந்து வேற வழி இல்ல. நீ இப்படியே போய் எம்எல்ஏவா நம்ம போய் ஜாயின் பண்ண முடியாது. ம். இடைத்தேர்தல்ல போய் விஜய பார்த்து பேசி, இடைத்தேர்தல்ல நாங்க ரிசைன் பண்ணிக்கிறோம். நாங்க ஜெயிச்சா எங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு கேட்கறது மாரி ஒரு மினிமம் கேரண்டி குடுங்க விஜய். ஒரு 10 பேர் ரிசைன் பண்ணிக்கிறோம். 10 பேருக்கு மந்திரி குடுப்பீங்களா? குடுப்பீங்கன்னா நாங்க ரிசைன் பண்ணிக்கிறோம்னு சொல்ற அளவுக்கு கூட அவங்களுடைய மனநிலை வந்துருச்சுங்கிறேன் நான். ஓகே. சார் ஆமா. எடப்பாடி பழனிசாமி யாருடைய பாவம்னாலும் மன்னிச்சுருவாரு. ஆனா லீமாராஸ் அவர்கள் மட்டும் மன்னிப்பாரா? ஏத்துப்பாரா இல்ல அந்த கட்சியில? நானுமே அதான் நெனச்சேன். நீங்க லீமா ரோஸ் வந்ததுக்கு பாருங்க அவர் பண்ண வேலைக்கு. லீமா ரோஸுக்கு அதுக்கான என்னன்னா லீமா ரோஸை வந்து அறிமுகப்படுத்தினது வேலுமணி தான். ம். அவங்க கோயம்புத்தூர் தானே அவங்க. கோயம்புத்தூர் பேஸ்டு. அவங்க லீமா ரோஸு சில தேர்தல் செலவுகளுக்கு சில உதவிகள் செய்வாங்கன்னு அந்த 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 ஒரு சின்ன விஷயத்துல அவங்க வந்து செட் ஆனதோட விளைவு இன்னைக்கு வந்து கட்சியே இன்னைக்கு 2 போய் நிக்குது. அந்த அம்மா எங்கேயோ கொண்டு போய் நிப்பாட்டி விட்டுட்டு அந்த அம்மா எம்எல்ஏ ஆகி போயிடுச்சு. பட் அது டிஸ்குவாலிஃபைல இருக்கு. லிஸ்ட்ல அதுவும் இருக்கு. அது ஒண்ணும் மறக்க முடியாதுன்னு வச்சுக்கங்க. ம். பட் அதுக்கு என்னங்க இருக்கு? அது ஒண்ணும் பரம்பரை அரசியல்வாதியா என்ன? அது பிசினஸ் மேனு. அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு தானே. ம். அவ்வளோதான். மந்திரி ஆகணும்னு நெனச்சாங்க. இல்ல அவங்க தாவேக்காங்க கண்டிப்பா அந்த மாரி ரிசைன் பண்ணிட்டு போயிடும். ஓகே. லால்குடி 100% அவங்க வந்து அதே விசில் சின்னத்துல நின்றா கூட நம்ம ஜெயிச்சுருவோம். 100% பண்ணுவாங்க. பொருளாதாரத்த நம்மது நான் வலுவா இருக்கோமே அப்படின்னு. அடுத்த கட்டத்துக்கு லீமா ரோஸ் அந்த லைன்ல தான் எடுப்பாங்க. ஓகே. நான் மினிமம் கேரண்டி வாங்கி தர்றேன். என்னோட வாங்க யார் யார் ரிசைன் பண்ணலான்னு அந்த அம்மா திருப்பி இவங்களெல்லாம் வேற மாரி மனமாற்றம் ஏற்படுத்தும். அதனால லீமா ரோஸ் இருக்கிற வரைக்கும் உருப்படவே அந்த ஏரியா. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆமா. நிச்சயமா சார். பல எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் இன்றைய தினம் நடந்த சிவிஎஸ் தரப்பினுடைய அந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன டிஸ்கஷன் செய்யப்பட்டது,
அதைத் தொடர்ந்து அவர்களுடைய நிலை என்னவாக ஆகப் போகிறது என்பது பற்றிய ரொம்ப தெளிவா, டீட்டெயில்டா பல எக்ஸ்க்ளூசிவான தகவல சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நன்றி வைக்கம். நன்றி.